செய்திகள் தொடர்கின்றன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினியின் தூக்கு தண்டனையை ரத்து செய்தது போல் தனது மகன் பேரறிவாளனின் தண்டனையும் ரத்து செய்ய வேண்டும் என்று பேரறிவாளனின் தாயார் வற்புறுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி, அவரது கணவர் முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதில் நளினியின் தூக்கு தண்டனையை மட்டும் உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்தது. மற்ற 3 பேரின் கருணை மனுக்களையும் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அண்மையில் நிராகரித்துவிட்டார். இதனால் அவர்கள் 3 பேரின் தூக்கு தண்டனையும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளனின் தாயார் அற்புதம் அம்மாள் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நளினியின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது போல் தனது மகனின் தண்டனையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிடம் மனு கொடுக்கப் போவதாகவும் பேரறிவாளனின் தாயார் தெரிவித்தார். முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது இது மக்களுக்கெல்லாம் அறியறபடியும் இது ஒரு வலு சேர்க்கும்படியும் இப்ப சட்டமன்ற கூட்டம் நடக்குது. அந்த சட்டமன்ற கூட்ட தொடர்ல நீங்க இதை ஒரு தீர்மானமா கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவோம். பையனுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை நான் அழுத்தம் தரமா எங்கனாலையும் சொல்லுவேன். என்னால் அதை நிரூபிக்க முடியும். லட்சுமி கடாட்சம் கிடைக்க கொண்டாடப்படும் வரலட்சுமி விரத பண்டிகையை மக்கள் இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மற்றும் ஆவணி மாதங்களில் வரலட்சுமி விரதத்தை மக்கள் கொண்டாடுகின்றனர். நோன்பு நாளன்று வீட்டில் லட்சுமி படத்திற்கு விசேஷ அலங்காரம் செய்து நகைகள், பணம் மற்றும் பலகாரங்களை படைத்து வழிபட்டால் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கும், நிதி நிலைமை எந்த விதத்திலயும் நம்மளுக்கு குறையாம இருக்கிறதுக்கும், லட்சுமி கடாட்சம் வீட்டுல எப்பவும் நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்கிறதுக்கும் இந்த பூஜையை நம்ம தவறாம பண்ணணும். இதன்படி வரலட்சுமி விரத நாளான இன்று மக்கள் லட்சுமி தேவியை வழிபட்டு அருள் வேண்டினார்கள். கோவில்களிலும் இன்று விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சென்னை டெய்லர் சாலையில் உள்ள திருவிழி அம்மன் ஆலயத்தில் 108 சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி போன்றவை வழங்கப்பட்டன. இதேபோல் வில்லிவாக்கத்திலும் வீடுகளில் வரலட்சுமி விரத பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. வீடுகளில் லட்சுமி தேவிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. பழனி அருகே உள்ள புளியமரத்து செட் கிராமத்தில் பேருந்து பயணிகள் நிற்கும் நிழற்குடையில் நியாய விலைக் கடை நடைபெறுவதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். புளியமரத்து செட் கிராமத்தில் 20 ஆண்டுகளாக நியாய விலைக் கடைக்கு என தனி இடம் கிடையாது. கடந்த சில வருடங்களாக பஸ் பயணிகள் நிற்கக்கூடிய நிழற்குடையில்தான் ரேஷன் கடை இயங்கி வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளதுடன் ரேஷன் கடைக்கு தனி இடம் ஒதுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூந்தமல்லி அருகே மக்களுக்கு இடையூறாக இருக்கும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூந்தமல்லி பகுதிக்குட்பட்ட செந்நீர் குப்பத்தில் அரசு பள்ளி, கோவில் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளன. இதன் அருகாமையில் அரசின் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு குடித்துவிட்டு வரும் மது பிரியர்கள் அந்த பகுதியில் உள்ள பெண்களிடம் கேலி கிண்டல் செய்வதாக கூறப்படுகிறது. மக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அந்த பகுதியில் உள்ள பெண்கள் கடையை முற்றுகையிட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த இடத்துல மக்கள் நடமாட்டத்துக்கும் கஷ்டம், பெண்களும் போக முடியல. குடி போதல கையை இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த இடத்துல இந்த சாராய கடை இருக்கக்கூடாது. இதனை அறிந்த போலீசார் அவர்களிடம் சமரசம் செய்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு கோவை பெரிய கடை வீதி மகா காளியம்மனுக்கு காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. மகா காளியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு 5 டன் எடையுள்ள கேரட், முள்ளங்கி, வெண்டைக்காய் ஆகிய காய்கறிகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் டிசம்பர் மாதம் முதல் மின் உற்பத்தியை தொடங்குவதால் அதனை எதிர்த்து பொதுமக்கள் கடையடைப்பு நடத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் டிசம்பர் மாதம் முதல் அணுமின் உற்பத்தி தொடங்கும் என்றும் அதற்காக வரும் 28ஆம் தேதி அணு கதிர்வீச்சு பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதனால் கூடங்குளம் மக்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று மக்கள் மத்தியில் பீதி உருவானது. பொதுமக்கள் அணுமின் திட்டத்திற்கு எதிராக கடைகள் அடைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர்.
அரியலூர் அருகே வீட்டுக்குள் புகுந்து 3 பேரை தாக்கி 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். அரியலூர் அருகே நல்லரிக்கை கிராமத்தை சேர்ந்த ராமதுரை என்பவர் குடும்பத்தாருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் வீட்டினுள் புகுந்து உருட்டு கட்டையால் தாக்கி 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஆலங்குளத்தில் கணினி மையங்களில் கணினி மற்றும் கேமராக்களை தொடர்ந்து திருடி வந்த ரவி என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கணினிகள், கேமராக்கள், செல்போன்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். மும்பையில் நடந்த இந்தி பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பிரபல பாலிவுட் நடிகை ஆடிய நடனம் அனைவரையும் மெய்மறக்கச் செய்தது. மும்பையில் புதிய ஹிந்தி படங்கள் வெளியிடுவதற்கு முன்பு அதன் வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் சில நாட்களில் வெளியாக உள்ள ஹிந்தி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மும்பையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரபல பாலிவுட் ஹிந்தி நடிகர்கள் அமிதாப் பச்சன், சஞ்சய் தத், அஜய் தேவ்கன் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பிரபல பாலிவுட் நடிகை கனகா ரணத் ஆடிய நடனம் அனைவரையும் மெய்மறக்கச் செய்தது. அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை புதுப்பிக்க ஓராண்டு பராமரிப்பு பணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.